نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற அன்பு சார்ந்த ஜமாத்தார்கள், வாலிப சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் இந்த காலை வேளையில் உங்களோடு சந்தித்து மார்க்கத்தின் சில விஷயங்களை உங்களின் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக வாலிபர்களை பற்றி பேசுவதற்காக, இளைஞர்களை பற்றி பேசுவதற்காக நிறைய இடங்கள்ல நாங்க போய் உட்காருவோம். பெரும்பாலும் வாலிபர்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் போய் அமருகிற நிறைய மஜ்லிஸ்கள்ல வெறும் வெள்ளதாடியா உட்கார்ந்துருப்பாங்க. ஃபுல்லா பார்த்தா வயசானவங்களா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய முயற்சியால இங்க பூரா வாலிபர்கள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில வாலிபர்கள் 8 மணிக்கு வந்து உட்கார்றதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைய வாலிபர்களுடைய மைக்கு சரியா இல்லை, சவுண்டு தான். இன்றைய காலத்தினுடைய வாலிபர்களுடைய இரவு தூக்கம்ங்கிறது ராத்திரி 1 மணிக்கு மேல. இதுல காலையில எந்திரிச்சு கொண்டு வந்து இங்க மஜ்லிஸ்ல உட்கார்றது, உட்காத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. யார் யாரெல்லாம் இதுக்குன்னு சிரமப்பட்டு
வந்து இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்காங்களோ அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வழங்குவானாக என்று நான் ஆரம்பமாக துவா செய்து கொண்டு ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான வாலிபர்களே, உங்களுக்கு அடிப்படையாக நம்முடைய ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி, உலகத்தினுடைய ஆகச் சிறந்த ஒரு மார்க்கத்திற்கு நாமெல்லாம் சொந்தம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கப் பெறாத பெறுதற்கரிய பேரு இஸ்லாம் என்கிற பேர். தீனுல் இஸ்லாம் மனிதர்கள் உருவாக்கிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இறைவன் உருவாக்கிய மார்க்கம். இதனுடைய சட்டதிட்டங்கள் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களோ மனிதர்களோ யாரும் அமர்ந்து இஸ்லாமிய சட்டங்களை வகுக்கவில்லை. ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்றும் அவன் வழிகாட்டியாய் நமக்கு அனுப்பி வைத்த அருமை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளும் இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தது. இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் இழக்கலாம், இஸ்லாத்தை இழந்துவிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய நம்முடைய பாரம்பரியமான சொத்து இஸ்லாம் என்பது. அந்த அடிப்படையில் தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் சுமார் 200 கோடி பேர் இன்றைக்கு பின்பற்றுகிற மார்க்கம். உலகத்தில் நடக்கக்கூடியவர்கள் 4 ஒருத்தர் முஸ்லிம். இது இன்னமும் வேகமாகிக் கொண்டே போகிறது. உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய வாசமே இல்லாத நாடுகள் எல்லாம் கூட இப்போது வேகமாக இஸ்லாத்தை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்திற்கு நாம் எல்லாம் சொந்தம் இஸ்லாம். குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தானாலும் முஸ்லிமாக மௌத்தாகணும். திரும்ப திரும்ப குர்ஆன் சொல்லுகிற செய்தி. எனவே நம்முடைய அடிப்படை பாடம் தீனுல் இஸ்லாமை விட நாம் பெற்ற எந்த பாக்கியமும் பெரிதல்ல. யாரு செஞ்ச நல்ல துவாவோ, யாரு செய்த நல்ல காரியமோ நாம் கேட்காமலேயே நம்மை அல்லாஹ் முஸ்லிமாக பிறக்க வைத்தான். நாம யாரும் துவா செய்யல. ஆனால் ஒரு முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நாம் பெற்றிருக்கிற பாக்கியத்தில் தீனுல் இஸ்லாம் ஆக நம்பர் 1. நாம் அடிப்படையாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய முதல் செய்தி இது. 2வது செய்தி, இந்த உலகத்தில் நமக்கு வழிகாட்டியாய் முன்னோடியாய் அமைய பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் உலகத்தில் எந்த தலைவரும் இல்லை. அப்படி வாழ்ந்தவர்களும் யாரும் இல்லை. உலகத்தில் ரொம்ப அபூர்வமான தலைவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த குழந்தை பிறந்ததிலே இருந்து கபருக்கு போகிற வரை அதனுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் வழிகாட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் பெருமக்கள். இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த நடைமுறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் செய்தார்களோ, எப்படி சாப்பிட்டார்களோ, உடுத்தினார்களோ, உறங்கினார்களோ, பேசினார்களோ, பழகினார்களோ, நடைமுறை வாழ்க்கையில் கலந்துரவாடினார்களோ, அவர்களின் குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாத்திலையும் உலகத்தில் அவர்களை விட ஒரு சிறந்த ரோல் மாடலான ஒரு தலைவர் உலகத்தில் இல்லவே இல்லை. இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த 2 அடிப்படையும் புரிய வேண்டும். 2 அடிப்படை. நம்பர் 1, நான் பெற்றிருக்கிற இஸ்லாம் போல் பாக்கியத்திற்குரியது வேற எதுவும் இல்லை.
நான் பெற்றிருக்கிற தலைவராக இருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் உலகத்தில் எந்த தலைவரும் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை புரிந்ததற்கு பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, எதுவெல்லாம் ஹலாலோ, அவைகளெல்லாம் அழகானவை, அர்த்தமுள்ளவை, அறிவுக்கு பொருந்துபவை. எதுவெல்லாம் இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது அசிங்கமானது, அருவருப்பானது, ஆபாசமானது. ஹலால்களெல்லாம் அழகானவை, ஹராம்களெல்லாம் அசிங்கமானவை. இந்த மார்க்கத்தில் தடுத்து அடுக்கப்பட்டிருக்கிற எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குடிப்பழக்கம், போதை பழக்கம், ஒரு வட்டி, ஒரு விபச்சாரம், ஒரு கொலை கொள்ளை, ஒரு சூனியம், இது அத்தனையும் ஆக அசிங்கமானது. உலகத்துல ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நடுநிலை சிந்தனையோடு யாராக இருந்தாலும் நடுநிலையான சிந்தனையோடு உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களை அலசி ஆராய்கிற யாருக்கும் தெரியும், இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறதோ அவைகள் அவ்வளவு அழகானவை, அற்புதமானவை. எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அது அசிங்கமானது. ஒண்ணு வேண்டாம், நீங்கள் உலகத்தில் எந்த அசிங்கத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். போய் இஸ்லாத்துடைய சட்ட புத்தகங்களை புரட்டி பாருங்க, அது ஹராம் என்று இருக்கும். உலகத்தில் எது நல்லது கெட்டது, எது ஹலால் ஹராம் என்று பார்ப்பதற்கு பெருசா நீங்க கிதாபு புஸ்தகம் பெரிய பெரிய எதையும் புரட்ட வேணாம். அது நல்ல செய்தியா இருக்கா, கண்டிப்பா இங்க அதுக்கு அனுமதி இருக்கும். அது கொஞ்சம் கெட்ட செய்தியா இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே அனுமதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே தடுத்தவைகள் ஒரு காலத்திலேயும் வெற்றிக்கு வழியாக அமைய முடியாது. எல்லா விதமான கேவலத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் ஹராமை கையில் எடுத்தால், எந்த ஹராமாக இருந்தாலும் சரி. எங்க நமக்கு புரிய முடியும் என்று சொன்னால், யாராவது ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்து சாக்கடை ஓரமா படுத்துட்டு அவன் மேல ஈ எறும்பெல்லாம் மொச்சிட்டு இருக்கும், பார்க்கறவங்க எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு அவன் இப்படி போவாங்க. அவன் அங்க படுத்து கிடப்பான், அவன் ஆடை விலகி இருக்கும், அவன் பேசுவது அவனுக்கு புரியாமல் உளறுவான் அல்லது போதையில படுத்திருப்பான், சமயங்களில் உருண்டு சாக்கடையில விழுகுவான். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான இடத்துல நின்று நீங்கள் யோசிக்க வேண்டும். எங்களின் மார்க்கம் இதை தடை செய்திருக்கிறது. எங்களுடைய மார்க்கம் இந்த போதையை, இந்த குடியை, மதுவை ஹராமாக்கி இருக்கிறது. அந்த இடத்துல நின்று பார்க்கிற போதுதான் இந்த மார்க்கத்தின் சட்டத்தின் அருமை தெரியும். யாராவது ஒரு குடும்பத்துல 5 பேர் 10 பேர் கடன் தொல்லையால் வட்டி கட்ட முடியாம குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும். நிறைய பத்திரிகையில பார்க்கிறோம். அந்த வீட்டுல போய் நின்னா சோகத்தோட சொல்லிட்டு இருப்பாங்க, குடும்பமே போயிருச்சு வட்டி கட்ட முடியாம. அந்த இடத்துல நின்று நீங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய மார்க்கம் இந்த வட்டியை தடை செய்திருக்கிறது. உலகத்தில் எங்கெல்லாம் அசிங்கம் நடக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நின்று கொண்டு யோசித்தால்தான் நாம் வாழுகிற மார்க்கத்தின் பெருமை நமக்கு புரியும். நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாத்தினுடைய பெருமை நமக்கு புரியும். எனவே நீங்கள் திரும்ப 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 மனசில குறித்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவைகள் நிச்சயமாக அசிங்கமானவை. அது எதுவா இருந்தாலும் சரி. இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகள் அனைத்தும் ஹலாலானவை. உங்களுக்கு இப்போது மிஞ்சி போனால் ஒரு 20 வயசு, 20க்கு நெருக்கமாய் அல்லது 20க்கு கொஞ்சம் மேல, இந்த வயசுல நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். வாழ்க்கையில முடிவுக்கு வர வேண்டிய பருவம் இது. என் வாழ்க்கையில் அசிங்கமான ஹராம்கள் எதையும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டிய தருணம். லைஃப்ல ஸ்லிப் ஆகிறது இப்பதான். ஒரு 21 வயசு பெருமக்கள், அறிஞர்கள் 3 பருவமா பிரிப்பாங்க இல்லையா? 7 வயசு வரைக்கும் சிறுபிராயம்,
அந்த 7 to 7 அடுத்தது 14 வரைக்கும் பதின் பருவம், பாலக பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 to 21 முக்கியமான வாலிப பருவம்பாங்க. இந்த 14 to 21 தான் எல்லா பழக்கமும் உள்ள வரும். அப்பதான் யாராவது பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு போதையை அறிமுகப்படுத்துவான். அப்பதான் பக்கத்தில் இருக்கிறவன் லவ் பண்றது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்லி கொடுப்பான். கஞ்சா குடிச்சு பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுப்பான். பா இந்த மாதிரி ஆபாசமான காட்சிகளுக்கு போலாம், இடங்களுக்கு போலாம் என்று நம்மை வழிகேட்டில் இழுத்து செல்லக்கூடியவர்கள் அந்த வயசுல கிடைப்பார்கள். இந்த 3வது வயசுக்கு 14 to 21 சர்வீஸ் ஸ்லிப் ஆனா லைஃப் பூரா முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு பருவம் இது. வாலிப பருவத்தில் தான் ஒருவன் நல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். நீ 40 வயசுக்கு அப்புறம் தப்பெல்லாம் செய்யாம பள்ளிவாசல்ல வந்து 5 நேரம் தொழுகிறன்னா அது வேற. அது பெரிய திறமையெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா 40 வயசு 50 வயசு ஆகும் போது சமூகத்திற்கு பயந்து வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள்னு எல்லாம் பெருசாயிருவாங்க. அப்போ ஒருத்தன் சரியா நடக்கிறான்னா அது சூழ்நிலை, அது நிர்பந்தம். நீங்கள் எந்த கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு இல்லாத, எந்த செயலையும் செய்வதற்கு மனோதிடமும் உடலிலே திராணியும் இள ரத்தமும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உயரிய வாழ்க்கை, அதுதான் உன்னதம், அதுதான் மகத்துவம். அதை விட்டுட்டு காலம் போன கடைசியில நான் நல்லா இருக்கேங்கிறதல்ல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டம் கிடைத்தது. 40 வயதுல நபி பட்டம் கிடைக்கிறப்போ அவங்க மக்கள்கிட்ட நான் நபின்னு சொல்லும் போது, இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிற போது அவங்க என்ன ஆதாரம் முன் வச்சாங்க தெரியுமா? நான் 40 வருஷமா உங்க கூட வாழ்ந்தேன்ல, என் மேல ஏதாவது தப்பு பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏதாவது என் வாழ்க்கையில கரை உண்டான்னு கேட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய இளமை கால வாழ்க்கையினுடைய பியூரிட்டி, என்னுடைய இளமை கால வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறது. அதுதான் ஆதாரம். நான் இப்போது உங்களுக்கு தலைவனாக வருவதற்கு தகுதி உள்ளவன். இப்ப எல்லாத்துக்குமே இது பாடம் என்னன்னா, நான் என் இளமையில் தவறி இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம இளமை கால லைஃப் இருக்கணும். நான் உங்க பொறுப்புக்கே விடுறேன். ஒவ்வொருத்தரும் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இது ஒரு நல்ல பேருக்கு தகுதியான வேலையா என்பதை அவரவர்கள், எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். நாம இருக்கிற இந்த நிலைப்பாடு, நாம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற இந்த வேலை, இது சரியானது தானா என்கிற யோசனை உங்களிடத்துல நான் விட்டு விடுகிறேன். இந்த இளமையான வயசுல நல்ல பேர் எடுத்தா அவன் காலம் பூரா நல்லவன். இந்த இளமையிலேயே சறுக்கிட்டான், ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், சேருவாரு கூட சேர்ந்து சேர்க்க சரியில்லாம வேற மாதிரி போயிட்டான். வாழ்க்கையினுடைய பின்னால் பெரும் பகுதியினுடைய நன்மையை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்கிற அபாயம். அதனால தான் உங்களுக்கு இந்த வயசுல, அதுவும் இந்த காலத்துல சில செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காக உங்களை ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, இந்த இளமை பருவத்தில் நீங்கள் நல்லவன் என்பதை நிரூபியுங்கள். உங்க மனசுக்கு நல்லவனாரீங்க, உங்க குடும்பத்துக்கு நல்லவனாரீங்க, நீங்க வாழ்ற மஹல்லா, உங்களை சுற்றி உள்ள முஸ்லிம் சமுதாயம், இவர்களுக்கெல்லாம் நல்லவங்களாயிருங்க. அப்படி இருக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா ரொம்ப வேகமா போயிரும். இளமைங்கிறமல்ல, டப்புன்னு கடந்துரும். அதுக்கு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. ஏதாவது ஒரு சோப்பு கட்டி வாங்கினீங்கன்னா, ஒரு ஹமாம் சோப்பு வாங்குறீங்க, பீரோல வைக்கிறீங்க, 5 வருஷம் கழிச்சு, அது தண்ணியில போடாம இருந்தா 5 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அது சோப்பு தான், அப்படியே இருக்கும். ஒரு 500 ரூபா நோட்டு பீரோல வச்சிருந்தீங்க, 5 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க, அப்பவும் அது 500 ரூபா நோட்டு தான், கடையில கொடுத்தா செல்லும். யாராவது ஒருத்தர் பெட்லயே 5 வருஷம் படுத்திருந்தாரு, நான் எதுவுமே செய்யல, 5 வருஷம் சும்மா தான் படுத்திருந்தேன், எனக்கு 5 வயசு திரும்ப வரணும், முடிஞ்சு பாஸ்ட் போனதுதான். ஆயுசு மட்டும் எப்பவுமே சும்மா இருக்கிறதுனால அவனுக்கு திரும்ப எல்லாம் தர முடியாது, காலம் திரும்ப வராது. குர்ஆன்ல நிறைய இடத்துல ஒரு செய்தி வருது, நாளைக்கு மௌத்தா போய் மறுமையில நின்னுக்கிட்டு மறுமையில இருந்துட்டு சொல்லுவாங்களாமா, என்னன்னு, எல்லாம் கொஞ்சம் திருப்பி கீழே அனுப்பிச்சு விடு,
எங்களை அனுப்பிச்சுடு கொஞ்சம், நாங்க நல்லபடியா செஞ்சுட்டு வர்றோம், தெரியாம இருந்த வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம். குர்ஆன்ல வர்ற செய்தி, ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டேன், இப்ப நீ அனுப்பிச்சுடு, கரெக்டா பண்றேன். அல்லாஹ் சொல்றான், இது திரும்ப அனுப்பல முடியாது. இந்த இடம்ங்கிறது வந்துட்டா வந்ததுதான், ஒன்ஸ் வந்துட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஒரு பேச்சே அல்லங்கிறான் அல்லாஹ். இது ஒரு பேச்சே அல்ல என்று சொல்லுகிறான் அல்லாஹு தாலா. நாளைக்கு போய் மறுமையில நின்றுட்டு திரும்ப வர முடியாத இடத்தில் அல்லவா பேசுகிறோம். அதனால இந்த பருவத்தை கடந்ததற்கு பின்னால் என் வாலிபம் போயிருச்சேன்னு சொல்லி ஏங்கக்கூடியவர்கள் நிறைய பேர், ஏராளமான பேர். அதனால இந்த பருவத்தை தாண்டியதற்கு பிறகு நீங்கள் கவலைப்படுவதை விட, இந்த பருவத்தை தாண்டியதற்கு பிறகு நீங்கள் வருத்தப்படுவதை விட, நீங்கள் உங்களுடைய இருக்கிற இந்த இளமை பருவத்திலேயே என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக முக்கியமாக நாம் சரியாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். அன்பானவர்களே, காலம் கடந்து போய் விட்டதற்கு பின்னால் இன்னைக்கும் நிறைய நீங்க வயசான பெரியவங்கள்ட்ட இன்னைக்கும் கேளுங்க, அவங்க வாழ்க்கையில இளமையில மிஸ் பண்ணதை பத்தி பேசுவாங்க. நமக்கும் அப்படி ஒரு சூழல் எந்த காலத்திலும் அமைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்கள்கிட்ட பேசுறோம். ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து எங்கேயோ ஃபாரின்ல ஒரு கட்டடத்துல தங்கியிருந்தானா. அது 63 மாடி. அது லிஃப்ட்ல தான் போவாங்க வருவாங்க. இவன் 63வது மாடியில தங்கியிருந்தானுங்களாம். டீ சாப்பிட்டு வருவோன்னு எல்லாம் இறங்கி வந்திருக்காங்க லிஃப்ட்ல. டீ சாப்பிட்டு முடிச்சு திரும்ப ரூமுக்கு போலான்னு வந்தா லிஃப்ட் வேலை செய்யல. 63வது மாடி, ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நிறைய படிக்கட்டு, ஏறி போகணும் 63வது மாடிக்கு. அப்போ அவனுங்களுக்குள்ள பேசினாங்களாம், லிஃப்ட் இல்லை, என்ன செய்யறது, நடந்தே போக வேண்டியதா இருக்கு, போர் அடிக்கு, 63 மாடி போகணும், நம்ம ஒரு வேலை செய்யலாம், ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி கதை சொல்லுவோம், ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொருத்தையும் கதை சொல்லிட்டே வந்தா சீக்கிரமா வந்துடும், நடக்கிறது படி ஏறுறது போர் அடிக்காது, ஆளுக்கு ஒரு கதை சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்தானுங்களாம். ஃப்ரெண்டுகள்லாம் எல்லாம் ஒரு குரூப்பா போயிருக்காங்க. போய்கிட்டே வந்து 62வது மாடி வந்துருச்சு. அப்ப கதை சொல்ல வேண்டியவன் சொன்னான்னா, நீங்க எல்லாம் கதை சொல்லி முடிச்சிட்டீங்க, நான் சொல்ல போறது கொஞ்சம் சோகமான கதை அப்படின்னு. என்னடா சோகமான கதைன்னா, சாவியை கீழே விட்டுட்டேன், சாவிய கீழே விட்டுட்டேன். திரும்ப ஒரு தடவை, இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சிரமம், ஆனாலும் கீழே இறங்கி வந்து எடுத்துட்டு போய் திறந்துட முடியும். நாம நிக்கிற இடம் கொஞ்சம் இளமை பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சின்ன வயசுக்கு போயிட்டு வரணும், முடியாது. அல்லது ரப்பிட்ட போய் நின்றுட்டு நான் கொஞ்சம் திரும்ப என்னை லைஃப் கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் நிறைய செய்வேன், நான் போய் தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறேன், நான் போய் தான தர்மம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. பாஸ் ஆகிட்டா பாஸ் ஆனது தான். இப்ப இருக்கிற இந்த பருவம் உங்களுக்கு வேகமாக கடந்து விடும். கடந்து விட்டதற்கு பின்னால் வருத்தப்படுவதை விட இருக்கிற வாலிபத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. 2 செய்தி, முக்கியமான செய்தி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒழுக்கக்கேடு, கலாச்சார சீரழிவு, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க பரவாயில்ல, இந்த ஊர்ல கொஞ்சம் தலைமுடியெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க. நான் சென்னையில் இருக்கேன், முள்ளம்பன்றி மாதிரி முடி வச்சிருக்கான். தலை முடி பார்த்தீங்கன்னா அது என்னமோ அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. சைடில் பூரா கரண்டி வச்சிருக்கான். இந்த பனைமரத்து இந்த தேங்காய் இது பூரா சைடில் சுரண்டி மேலே மட்டும் குடுமி நிற்கும் தெரியுமா, அந்த மாதிரி நிற்கிறான். முதல்ல அது எப்படி நிற்குதுன்னே தெரில. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்தி கண்ணாடியில் பார்த்துக்கிறான் நிற்கிதான்னு. அவன் நிற்கிதுன்னு ஒன்று அதுக்கப்புறம் தான் போகிறான். அது என்னமோ ஸ்பைக் கட்டிங்கிறான், உங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர்லாம், எங்களுக்கு அதிகமாக தெரியாது. என்னமோ ஃபயர் கட்டிங்கிறான், என்னமோ தீய வச்செல்லாம் கொடுத்துறானுங்க தலையில் வெட்டும் போது, பயங்கரமாக பண்ணுறானுவோ.
அவனுங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, ட்ரெஸ் கோடு மோசமா இருக்கு, நல்ல சட்டையே போட மாட்டேங்கிறானு, டிஷர்ட்டோட சுத்துறான். அது எவ்வளவு பெரிய மஜ்லிஸா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் அப்படித்தான் போடுறான். ஒரு கண்ணியமான ஆடை உடுத்துற டைப்பு கூட இல்லை பசங்கள்ட. லோ ஹிப்னு ஒரு பேண்ட் போடுறான், அது இடுப்புல நிக்குது, அல்லாவோட அமானத்துல ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் தொலைஞ்சது. அவ்வளவு மோசமா இருக்கு. அதை போட்டே தொழுவுறதுக்கு வர்றாங்க. சில பேர் பசங்கள்லாம் தொழுவும் போது பின்னாடி அசிங்கமா இருக்கு. லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாறி இருக்கு. ஆனா இந்த சமயத்திலையும் கூட கொஞ்சம் இடையில பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுகிறது, ஏதோ உலமாக்களோ அவங்களோ இவங்களா கூப்பிட்டா வர்றது, பள்ளிவாசல் டச்சோடு யாராவது இருக்கிறீங்கன்னா பெரிய விஷயம். அல்லாஹ் உங்க எல்லோருக்கும் பரக்கு செய்வானாக. ஏன்னா ஒரு ஹதீஸ் அப்படி வருது, மோசமான காலத்திலேயும் சில பேர் சரியா இருந்தாங்கன்னா, இந்த ரசூலுல்லா கூட உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சஹாபாக்கள்னு பேரு, அவங்க கூலி நமக்கு இருக்கான். அவங்க கூலி மோசமான காலத்தில் வாழுகிற இளைஞர்களுக்கு இருக்கு. ஒரு தடவை சபையில கவனிக்கணும், நீங்க சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ரசூல்லா பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், அப்போ மார்க்க பிரகாரம், இஸ்லாத்தினுடைய பிரகாரம், தீனுடைய பிரகாரம் ஒருத்தர் வந்து வாழ்றது கையில நெருப்பு கங்கு வச்சிருக்கிற மாதிரி. கையில நெருப்பு கங்கு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நேரா இப்படி நீட்டிட்டா இருப்போம், தடுமாறும், ரொம்ப ஜெர்க்காகும், தூக்குவோம், போடுவோம், ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? கையில நெருப்பு கங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா மார்க்கப்படி ஒருத்தன் வாழ்றது அந்த காலத்துல. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போதும் கூட ஒருவன் இஸ்லாமிய மார்க்கப்படி வாழுகிறான் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி, அவங்கள பார்த்து உங்களை மாதிரி 50 பேருடைய கூலி அவங்க ஒரு ஆளுக்கு இருக்குன்னாங்க. யார் மாதிரி சொல்லுங்க? யார் மாதிரிங்க? சஹாபாக்கள் மாதிரி. அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த காலத்துல வாழ்ற 50 பேரா இருக்கும், நம்மள மாதிரி 50 பேர் எப்படி, நாம ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தர் கேட்டே போட்டார், என்னன்னு, எங்களை மாதிரி 50 பேரா இல்ல அவங்க காலத்துல வாழ்ற 50 பேரான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் அஜ்ரு 50 மின்கும், உங்கள்ல இருந்து 50 பேர் கூலி. அவங்க ரசூலை பார்த்தவங்க, வஹி இறங்குறத பார்த்தவங்க, குர்ஆன் இறங்குறப்ப வாழ்ந்தவங்க, சரித்திரத்திலே பொற்காலம் என்று அவர்களுடைய காலம். அவ்வளவு பேரும் நல்லடியார்கள், இறைநேசர்கள், கண்ணிமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாதவர்கள். அந்த மாதிரி 50 பேர்த்தோட கூலி. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், எதனால எங்களுக்கு 50 சஹாபிகளுடைய கூலியை அந்த காலத்துல வாழ்ற ஒரு பையனுக்கு கொடுக்குறேங்கிறீங்களே, எதனாலன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இன்னக்கும் தஜிதூன அலல் கைரி அஹ்வானன் வஹும் லா யஜிதூனஹு. உங்களுக்கு இன்னைக்கு நன்மையை தூண்டுவதற்கு, உங்களை மானிட்டர் பண்றதுக்கு, உங்களை கண்காணிக்கிறதுக்கு, வழிநடத்துறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கு. நான் இருக்கிறேன், குர்ஆன் இருக்கு, வஹி இறங்குது, ஜிப்ரீல் வர்றார், எல்லாம் நடக்குது. அவங்க காலத்துல தீமைகளை தூண்டுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் தீமையை தூண்டுபவர்கள். நான் சொல்ல வர்றது, இன்னைக்கு தீமையை தூண்டக்கூடிய எல்லா செயல்களும் இருக்கிறது. இன்னைக்கு மாத்திரம் ஒருவன் மார்க்க சட்டப்படி வாழுகிறான் என்றால், இஸ்லாத்தை விட்டு வெளியே நான் ஒன்றும் உங்களை பெருசா பயங்கரமான வணக்கசாலிகளை மாறணும்னு பேச வரல. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஹராமுகளை விட்டும் கொஞ்சம் தவிர்ந்தறீங்க. ஒரு விபச்சாரம், ஒரு மது, ஒரு சூதாட்டம், ஒரு போதைப் பொருள் பாவனை, ஒரு வட்டி, இந்த மாதிரி பெரிய பாவங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி நின்றாவே அவுளியாவாயிரலாம். ஒரு காலத்துல அவுளியாங்கிறது பயங்கரமா பேணுதலோட இருக்கணும்னு சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அதிகம். என்னன்னா, நன்மையை தூண்டுபவர்களை விட தீமையை தூண்டுபவர்கள் அதிகம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீங்க சும்மா இருந்தாலும் இந்த கையில இது ஒண்ணு இருக்க, இது சும்மா இருக்கிறது இல்லை. நம்ம சொல்ல போனா பசங்க நல்லா தான் இருக்கானோ, இந்த நாசமா போவானுங்க, அவனுங்களே கெடுத்துறானோ.
ஃப்ரெண்ட் ஆப்பில் நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களாங்கிறான். சும்மாவே உட்கார விட மாட்டேங்கிறான். போர் அடிக்கிறதா? எங்கள் பெண்கள் உங்களோடு பேச காத்திருக்கிறார்கள். அவ என்னத்துக்கு நம்ம கூட பேசுறா? அவ என்ன நமக்கு மாமியா மச்சியா? சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறான். இந்த ஆப்பில் உங்களிடம் 5 ரூபாய் கூட இல்லையா? உங்களிடம் 10 ரூபாய் கூட இல்லையா? உடனடியாக வாருங்கள், இரவு முழுக்க உங்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். நீ என்னத்துக்கு பேசுற? அவன் பையன் நல்லா தாங்க இருக்கான். இவனுக்கு ஒவ்வொன்னா அனுப்புறான். நீங்கள் இந்த ஆப்புக்குள்ள வாருங்கள், அந்த ஆப்புக்குள்ள வாருங்கள், விடிய விடிய உங்களோடு பேசுவார்கள். விடிய விடிய பேசி உங்க வாழ்க்கையை நாசமாக்குவாங்கன்னு அர்த்தம். எனவே தீமையை நாலா பக்கமும் தோன்றான். இன்னைக்கு பசங்க குடியிருக்கிறதே இன்ஸ்டால தான் குடியிருக்கான் நிறைய பேர். அதை விட்டு அப்பப்ப வெளியே வந்து சாப்பிட்டு திரும்ப உள்ள போயிடுறான். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்ப உள்ள போயிடுறான். இன்ஸ்டால அக்கௌண்ட் இல்லாத யாராவது இருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்பலாம். ரொம்ப ரேரா இருக்கும் அல்லது தெரியலையா இருக்கும். எல்லாம் மாண்டுகள்லாம் உள்ள இருக்கு. 7th 8th படிக்குது, அதுக்கு ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட், இன்ஸ்டால அக்கௌண்ட், அது என்னென்னத்தையோ பார்க்குது, பேசுது, அனுப்புது. முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா, இந்த தெருவில் இருக்கிறவன் பக்கத்து தெருவில் உள்ள பொண்ணை லவ் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. இந்த தெருவில் இருக்கிறவன் பக்கத்து தெருவில் உள்ள இந்த இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் இளவு வந்து அவன் இத்தாலியில உள்ள பொண்ணோட பேசிட்டு இருக்கான், பிலிப்பைன்ஸ்ல உள்ளவளோட பேசிட்டு இருக்கான். சென்னையில இன்னைக்கு நிறைய கல்யாணம். மாப்பிள்ளை எங்க அப்படின்னா மாப்பிள்ளை சென்னை, பொண்ணு எங்கன்னா பிலிப்பைன்ஸ். எங்கடா பிலிப்பைன்ஸ்? வம்ச வழியா ஏதாவது தலைமுறை அங்க இருக்கா அப்படின்னா, இல்ல நாங்க பேஸ்புக் மூலமா இன்ஸ்டா மூலமா 2 பேரும் பழகி எங்களுக்குள்ளன்னு. இதுவரை 2 பேரும் சந்திச்சது கூட இல்லை. 2 குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, யாரு என்ன, நல்லவங்களாக்கு ஒன்றும் தெரியாது. விடிய விடிய 2 பேரும் பேச வேண்டியது. கடைசியில் வாழ்க்கை ஒப்பந்தத்துக்கு தயாராகிறான். நான் சொல்ல வர்றது, தீமையை தூண்டக்கூடிய சக்திகள் நாலா பக்கமும் இருக்கிறது. நன்மையை தூண்டுறதெல்லாம் ரொம்ப ரேர். இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை பள்ளிவாசலுக்குள்ள ஒரே ஒரு நாள் காத்தால உட்கார வைக்கலாம். ஆனா டெய்லி உங்களை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவன் உட்கார வச்சிட்டு இருக்கானே. எல்லா விதமான அக்கிரம செயல்கள் அனைத்தினுடைய தொகுப்பாக இன்றைக்கு நம்மளை சுத்தியும் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, ஒரு தவறுகள் நடைபெறக்கூடிய காலத்தில், மிக அதிகமாக அக்கிரமங்கள் நடைபெறக்கூடிய காலத்தில், யார் அப்பவும் கூட மார்க்க சட்டப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ, சஹாபாக்களின் கூலிக்கு தகுதியானவர்கள். இன்னைக்கு உள்ள பசங்கள்கிட்ட ரொம்ப கவனத்திற்குரிய, ஆனால் அந்த பக்கம் போகாம காப்பாற்றப்பட வேண்டிய 2-3 விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல அடிமைத்தனமா இருக்கிறோம். நமக்கெல்லாம் பேரு ஆன்லைன் அடிமைகள் சொல்லலாம்ல? யோசனையா இருக்கும். என்ன ஆன்லைன் அடிமைகள்லாம் சொல்றீங்க? இன்னைக்கு உள்ள உளவியல் வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்கள் சமீப காலமாக இளைஞர்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், இந்த அவங்க கேஸ் வர்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க சொல்றது என்னன்னா, உளவியல் ரீதியா தொடர்ந்து ஆன்லைன்லையும் தொடர்ந்து இரவு பகலாக இதுல இருக்கிறதுனால மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உளவியல் ரீதியாக சொல்றாங்க. இது வெறுமனே நாம உட்கார்ந்து பயானா சொல்றதல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக அதிகமா வர நோய், அவன் உளவியல் வல்லுநர்கள், சைக்காலஜி ப்ரொஃபசர்ஸ் ஐஏடின்னு ஒரு நோய் சொல்றான். ஐஏடி என்ன? ஐஏடினா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு அதுக்கு பேர். ஐஏடினா என்னங்க? இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர். இந்த வியாதியில எக்கச்சக்கமான பேர். என்னன்னா இது ஒரு விதமான சைக்காலஜி ப்ரொஃபசர் சொல்றது, வர்றவன் பூராமே அதுல தான் இருக்கான். நீங்க அதனால என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம். உடல் ரீதியாக, ஆண்மை ரீதியாக, சிந்தனை ரீதியாக எல்லாத்துலயும் பலவீனம், எல்லாமே மைனஸ். என்னன்னா பூரா ஆன்லைன் அடிமைகள். பாப்பா உனக்கு அத்தா இல்லை, அம்மா இல்லை, மனைவி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வீடு இல்லை, சோறு இல்லை, எல்லாம் ஓகே. இதை மட்டும் புடுங்கினீங்கன்னா அவன் தாங்க மாட்டான்.
வேற எதை புடுங்கினாலும் ஓகேங்கிறான். உனக்கு சோரிசடையெல்லாம் நமக்கு, என் மஹல்லாவுக்கு, என் ஊருக்கு, என் சமுதாயத்திற்கு இவ்வளவு செய்வேன்னு பெருசா யோசிக்கலாமே. உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, பயான்ல ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு இருக்கும் அவருக்கு ரபியான்னு பேர், ரபியா. அவர்கிட்ட ரசூல்லா உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுப்பான்னாங்க. 14 வயசு பையன் என்ன கேட்பான்? அவன் ஏதாவது சாக்லேட் கேட்பான், அது இதுன்னு ஏதாவது கேட்பான்ற அடிப்படையில சொன்னாங்க ரபியாட்ட, ஏதாவது கேளுன்னு. அவரு சல் முராஃபகத்துக்கு அஸ்அலு முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னத்தி யா ரசூலல்லாஹ்னார். ஒண்ணுல சொர்க்கத்துல உங்க கூட இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கங்கன்னார். அதிர்ச்சி ஆயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது எல்லாரும் கேட்கறது ஹைலைட்டா கடைசியா சொர்க்கம் தான் கேட்க முடியும். அவரு அந்த சொர்க்கத்தையும் கேட்டு அதுல உங்க கூட இருக்கணும்னு வேற கேட்கிறார். உலகத்துல யாரும் 14 வயசுல இப்படி எல்லாம் கேட்டதில்லை. இதை எப்ப ரசூல்லா சொல்றாங்க தெரியுமா? வேற ஒருத்தர்கிட்ட வெளியூர்ல இருந்து வந்தார் ஒருத்தர், ஒரு சீஃப் கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தார், கெஸ்ட் விருந்தாளி. அவங்க ஊருக்கு ரசூல்லா போனப்ப நல்லா கவனிச்சிருக்காரு. இப்ப ரசூல்லா வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. ரசூல்லா ஏதாவது கொடுக்கலான்ட்டு, என்னப்பா வேணும்? எனக்கு 2-3 ஆடு வேணும். ஆடா, சரி கொடுத்துருப்பா. அப்புறம் வேற என்ன வேணும்? இல்லை, அந்த ஆடுகளை எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு நாய் வேணும். இந்த ஒரு நாய் கொடுத்துருப்பா. வேற என்ன வேணும்? இப்படியே கேட்கிறார். அவரோட வாழ்க்கை அநேகமா அந்த தோட்டம் விவசாயம் இருக்குமோ என்னமோ, கேட்கறது பூரா ஆடு, நாய், ஒட்டகம், பூமி, இந்த மாதிரியே கேட்டுட்டு இருக்கார். ரசூல்லா சொன்னாங்க, எப்பா என்கிட்ட நான் கேட்க சொல்றேன், ரொம்ப ஒரு உயர்வானது ஏதாவது கேட்கலாமல்ல. ஒரு 14 வயசு பையன் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும்னு கேட்டாரு. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிராட் திங்கிங் இல்லையா? பெருசா நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்கிறது ரொம்ப பெருசா யோசிங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இப்படி லவ் பண்ணிட்டு சுத்தி அவளை கல்யாணம் பண்றது, இதெல்லாம் டார்கெட்டா? இந்த படத்தை பூரா ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் காட்சியில நம்ம பார்த்துறது, இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு டார்கெட்டா? எல்லாம் சேர்ந்து கரெக்டா லீவ் விட்ட உடனே டூர் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி, இது ஒரு டார்கெட்டா? வாழ்க்கையில உருப்படுறதுக்கு நிறைய யோசிக்கலாம், பெருசா யோசிக்கலாம். நம்ம தகுதி இருக்கான்னு யோசிக்கவே வேணாம், விரிவாக யோசியுங்கள். தயவு செய்து இதுக்கு என்ன சொல்றது, தமிழ்ல சில்லறத்தனம்பாங்க. இந்த லவ் பண்றது, இந்த சினிமா, இந்த லொட்டு லோசுக்கு இதெல்லாம் சைட்ல வச்சுக்கலாம். ஒரு 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 கிரிக்கெட்டு, அது இது என்டர்டைன்மெண்ட். விளையாட்டுங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான். சினிமாங்கிறது அவனே என்டர்டைன்மெண்ட் தான் சொல்றான். இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு எல்லா தியேட்டர்லயும் போடுறான். படம் போடுறப்பவே ஆரம்பத்துல கடைசியில இதை போடுறது அவன் மேல கடமை, அவன் போடுவான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், இது லைஃப் அல்லன்னு போடுவான். இவன் உட்காந்துக்கிட்டு இதை லைஃப்னு எடுத்துக்கிறான். அவர் முடி வெட்டுற மாதிரி இவன் வெட்டுறான். திடீர்னு ஊரை மொட்டை அடிச்சிருக்கான். என்னடா, அந்த கதாநாயகன் எவனை மொட்டை அடிச்சிருக்கான், இவன் பூரா மொட்டை அடிச்சான். தயவு செய்து நாம் பார்த்து பின்பற்றத்தக்க அளவுக்கு பெரிய மனிதர்களா இருக்கணும். சாக்கடைகள் நடிகர்கள் இவங்கெல்லாம் அஜித்குமாருங்க, இவங்களுக்கு சினிமா நடிகர்களை பிடிக்காது, அதனால இப்படித்தான் பேசுவாங்கன்னு நினைக்க வேணாம். நீயே சொல்ல, வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல வழிகாட்டுற அளவுக்கு அவன் நல்லவனா இருக்கான்னு சொல்ல முடியுமா? நாம ஏன் அவனை பின்னாடி போகணும்? ரெண்டாவது, ஒரு புள்ளைக்கு பின்னாடி லவ் பண்ணிட்டு சுத்துறது தான் ஒரு சில பேர் இளமையினுடைய டோட்டல் டார்கெட்னு நினைச்சிருக்கான். இல்லவே இல்லை. நீ லவ் பண்ணிட்டு பின்னாடி போறதுல முதல்ல உன்னோட லைஃபை முடிச்சுக்கிற, உன் குடும்பத்தோட எதிர்பார்ப்பு பூரா முடிச்சிருது, எல்லாம் முடிச்சிருது. எந்த நேரமும் அவளோட சிந்தனை, அவளோட ஒரு மெசேஜுக்காக காத்துக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்படின்ட்டே இருக்கான். ஏதாவது வருமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நேரத்துல பிள்ளைங்க கிடைக்கிறது பெரிய கொம்பா இருந்துச்சு. 6 மாசமா அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ ஓரளவு செட் ஆகுவான்னு நினைச்சு இந்த பையன் ரெடி ஆகுவான். அவ 6 மாசத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு என் பின்னாடியே வரேன்றுவா. முடிச்சு வச்சு க்ளோஸ் ஆயிரும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அதுகளும் வருதுங்க. ஆமா, நீ ராத்திரி 1 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவ 1:30க்கு வலைக்கும் சலாம்னு போடுறா. ஆமாங்க, நடக்குது. முதல்ல மாதிரி எல்லாம் பிள்ளைங்க இல்லை, கிடைக்காத புளியங்கொம்புன்னு எல்லாம் இல்லை. அவ இன்னைக்கு சாயந்தரம் சொன்னீங்கன்னா நைட்டு ஓகேங்கிறா.
நைட்டு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா காலையில சரிங்கிறா. விளங்காதவங்களுக்கு. ஆமா, 3 மாசம் உங்களோட இருக்கா, 3 மாசம் உங்க ஃப்ரெண்டோட இருக்கா. இது என்ன? இது எதுக்கு இப்படி பின்னாடி சுத்தணும்? இது ஒரு நோய், லவ் நோய். கொண்டு போய் என்ன ஆகும்னா அவன் மேல பைத்தியமாயி, அவளெல்லாம் உன் மேல பைத்தியமாகுறது இல்ல, நம்மளா அப்படி பைத்தியமாயி ஆகி. இந்த சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில பரிசுல சில பேர் பரிசுக்குள்ள வச்சிருக்கான், பணமெல்லாம் இருக்கு, காஞ்சி போன மல்லிகைப்பூ கிடக்கு. என்னடா இது? நம்ம ஆளு போன வாரம் வச்சிருந்தது, அவன் ஆளு போன வாரம் வச்சிருந்தான். போன வாரம் அவன் தலையிலிருந்து கழட்டி போட்ட மல்லிகைப்பூவை இவன் என்னமோ எங்கேயோ தர்கால எடுத்து வந்த மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அத டிக்கெட் வச்சிருக்கான். அந்த புள்ள கூட எங்கேயோ போயிருவான் போல் இருக்கு பஸ்ல. அந்த அவளோட டிக்கெட்டை மடிச்சு வச்சிருக்காங்க, என்னமோ பாராட்டு பத்திரம் மாதிரி. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த லவ் பண்றது இது ஒரு விதமான பைத்தியம். இந்த பைத்தியத்துக்கு பின்னால் கடைசியில என்ன ஆகும்? குடும்பம் அது இது எல்லாம் விட்டு அவன் ஏதாவது சொல்லிடுவா, இவன் பாட்டுல ஒண்ணு தாரி வளர்த்துட்டு சுத்துவான், இல்ல தற்கொலை பண்ணிட்டு சுத்துவான், போயிடுவான், சூசைடுக்கு போயிடுவான். ஆகவே ஆகாது, முடிச்சு போயிடும் லைஃப். இந்த கைஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். கைஸ் நீங்க கவனிக்கணும், தாபீன்களுடைய காலம், சஹாபாக்கள் காலத்திலிருந்து ஒரு 100 வருஷம் இருக்கும். எல்லாம் புனிதர்கள் வாழ்ந்தது. பெரிய அறிவாளி, கிரேட், அவ்வளவு ஒரு பெரிய இன்டலெக்சுவல், அறிவு ஜீவி. ஆட்சியாளர்கள் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் ஒரே ஒரு புள்ள வந்து முடிச்சிட்டாலே டோட்டலா. ஆமாங்க, லைலான்னு பேர் அவளுக்கு. லவ் பண்ண ஆரம்பிச்சா. மெதுவா லவ், பொதுவாகவே லவ் ஆரம்பத்துல ஒரு மாதிரி மனிதர் மாதிரி வரும், அப்புறம் பைத்தியம் மாதிரி மாறும். ஆமாங்க, அப்படியே அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகி கடைசியில் அவர் பேர் மஜ்னூன்னு மாறிடுச்சு. அவர் கைஸுங்கிறவர் இல்லை. எந்த அளவுக்கு ஆயிட்டாரு தெரியுமா? நாட்டோட ஹலீஃபாட்ட போனார். முதல்ல எல்லாம் ஹலீஃபா இவர்கிட்ட ஆலோசனை கேட்பார், நான் எப்படி பண்ணணும்னு எல்லாம். இன்னைக்கு இவன் பொம்பளை பின்னாடி போன ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆள் ஒரு தடவை போனார். அங்க போய் ஆட்சியாளர்கிட்ட, ஆட்சியாளர் கேட்டார், என் ஆட்சியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நீ வந்து நாட்டை பூரா என்னோட லைலாவுக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா ஓரளவு விளங்கும். யாருக்கு எழுதி கொடுக்கணுமா? மனைவிக்கு. இந்த இவனுக்கெல்லாம் இந்த பைத்தியத்துல தான் இருப்பானுங்க. நாயோட காலை பிடிச்சி, ஒரு நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். எவனோ பாக்குற சொன்னா, நான் உனக்கு மஜ்னூன்னு கரெக்டா தான் பேர் வச்சாங்க. மஜ்னூன்னா பைத்தியம்னு அர்த்தம். லூசா இருக்கிற நாயோட காலை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு உட்காந்து. அவன் சொன்னா, நீ தான் லூசு, நான் ஏன் முத்தம் கொடுக்குறேன்னு உனக்கு தெரியாது. என் ஆளோட வீட்டு வழியா நேத்து போயிட்டு வந்துச்சு. எது? அவன் ஆளு வீட்டு வழியா நாய் நேத்து போயிட்டு வந்துச்சான். அந்த நாயோட காலம் முத்திட்டு இருக்கிறான். இந்த பெரும்பாலும் இந்த பிள்ளைக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் இந்த நாய் மாதிரி தான், இந்த மஜ்னூன் மாதிரி தான். நிறைய இப்படிதான் போகுது. நான் வந்து தமாசுக்கெல்லாம் சொல்லலை, உலமாக்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க நஃபாயிஸ்னு ஒரு கிதாப் ஓதுவோம் 4வது வருஷத்துல. அதுல வரும், இந்த லைலா மஜ்னூனை பத்தி வருது. பூரா பாடல்கள், அது இது காவியம், இலக்கியத்துக்காக இலக்கணத்துக்காக அந்த பாட்டுலாம் வரும். அதுல வருது, சோரை முத்தம் கொடுத்துட்டு இருப்பான், சவுத்தை பிடிச்சி. என்னப்பா சோரை முத்தம் கொடு, ஜிதாரி வதல் ஜிதாரி தல்லாஹி ஆலபியா தில்காயி குல்னலனா லைலாய மின் குன்னாம் லைலா மினல் பஷரி. செவுத்த முத்தம் கொடுப்பான். யாரும் போய் திட்டினதுன்னு சொல்லுவான், நீ தாண்டா லூசு, நான் செவுத்துல முத்தம் கொடுக்கல, செவுத்துக்குள்ள ஒருத்தி இருக்கிறா அவ வீட்டுல, நான் அவளை முத்தம் கொடுக்குறேன். வர்றான், வழியில மான்கள்லாம் இருக்கும். இந்த மான்கள்கிட்ட போய் கேட்பான், கொஞ்சம் இங்க வாங்கலேன், கொஞ்சம் இங்க வாங்கலேன், லைலா உங்கள உள்ளவளா இல்ல மனுஷர்ல உள்ளவரா? தல்லாஹி யா லபியா தில்கா, காட்டு மான்களே, லைலாய மின் குன்ன அம் லைலா மினல் பஷரி. லைலா உங்க கூட்டத்துல, மான் கூட்டத்துல உள்ளவளா மனித கூட்டத்துல உள்ளவளா? என்னன்னா, லவ் பண்றவன் பைத்தியக்காரனாயிடுறாங்கிறது தான் நான் சுருக்கமா சொல்ல வர்றேன். அவங்க அத்தா பார்த்தாரு, எவ்வளவோ அறிவாளியா இருந்தான், வீணா போய் இப்படி நாசமா போயிட்டானேன்னு சொல்லி கடைசியில அவனை கூட்டு போய் காபத்துல்லாவை கூட்டிட்டு போய் அவனை ஹஜ்ஜு செய்ய வச்சு அவனை கழுவி சுத்தம் பண்ணலான்னு அவங்க அத்தா கூட்டிட்டு போய் காபத்துல்லால் நிக்க வச்சுட்டார். நிக்க வச்சுட்டு, டேய் துவா செய் அல்லாட்ட, இதுவரையும் பண்ணதெல்லாம் தப்பு,
நான் இனிமேல் சரியா மாறிடுறேன், சரியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அல்லாட்ட துவா செஞ்சான். இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ லைலாய, யாரெல்லாம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, ஆனா அந்த லைலா மேட்டை மட்டும் எங்க காபத்துள்ள பக்கத்துல இந்த நாசமா போனா உருப்படவே மாட்டான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காவலையே கேட்குறாங்க அல்லாட்ட, லைலா மேட்டை மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் நீ மன்னிச்சுக்கோ. இது ஒரு விதமான காதல் வந்து பைத்தியம். போய் 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 என்ன பண்ணிடும்னா கடைசியில் ஆளை போட்டு தள்ளு. நீங்க எத்தனை நாள் தெரியுமா, வெறும் உங்க ஊர் எங்க ஊர்னெல்லாம் இல்லை, நாடு பூரா லவ் ஃபெயிலியர்ல தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டவன் நிறைய பேர். அந்த குடும்பம் என்ன ஆகும், அந்த குடும்பத்தோட கதி என்ன, நாளைக்கு இவனை நம்பி இருக்கிறவங்க கதி என்ன, இவனை சுத்தி வாழ்ற சமூகத்துல என்ன, ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு ஏற்படுத்துற அவப்பேர் மாதிரி ஆகுது இல்லையா? அதாவது லைஃப்ல எவ்வளவு மோசமான கடைசிக்கு போனாலும் சரி, தற்கொலையை முடிவா எடுக்கக்கூடாது. வாழ தெரியாதவன், சிந்திக்க தெரியாதவன், அவனுக்கெல்லாம் பண்ற கோழைத்தனமான முடிவு சூசைடுங்கிறது. எவனோ எதுக்கோ பண்ணிக்கிறான் இந்த உலகத்துல. உங்களுக்கு இந்த இள வயசு நான் சொல்றேன், தயவு செஞ்சு அல்லாஹ் ரசூலோட ஒரு டச்சில் இருங்க, பள்ளிவாசலோட ஒரு டச்சில் இருங்க, உங்க குடும்பத்து பெரியவர்களோடு, உங்க பகுதியில் உள்ள இமாம்களோடு, உலமாக்களோட ஒரு டச்சில் இருங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது மிஸ் ஆகி போனாலும் உங்களை அவங்களாம் இழுத்து பிடிப்பாங்க, உங்கள் குடும்பம் உங்களை இழுத்து பிடிக்கும், உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்கள் இழுத்து பிடிப்பாங்க. நீங்க இவங்க டச்செல்லாம் இல்லாம தூரமாகும் போது தப்பான முடிவுக்கு நிறைய போயிடுறீங்க. அல்லாஹுதான் எனக்கு எல்லாம் என்று ஒரு சிந்தனை உனக்கு வந்துருச்சுன்னா நீ மௌத்தா போக யோசிக்க மாட்ட. உலகத்துல எவனோ தற்கொலை பண்றான். சென்னையில் பைபாஸ் சர்ஜரி பண்ற டாக்டர் செரியன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அவன்லாம் என்னமோ கோழியா இருக்கிற மாதிரி ஹார்ட் சர்ஜரி பண்ணுவார். அவ்வளவு 14வது மாடியிலிருந்து தொப்புன்னு விழுந்தாந்தால் ஒரு சீட்டு மட்டும் எழுதி வச்சுட்டு நான் மௌத்தா போகிறேன். ஒன்றும் இல்லை, மனசுக்கு விரக்தி வரும்போது எடுக்கிற மோசமான முடிவு. அவன் குடும்பம் கதறி அழுகுது, அந்த செரியனை உள்ள இழந்த நிர்வாகம் கதறி அழுகுது. என்னன்னு தெரியல, மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி. மனசில் உள்ளதை நீ அல்லாட்ட சொல்லு, மனசில் உள்ளதை உன் வீட்டில் சொல்லு, மனசில் உள்ளதை உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் பள்ளிவாசலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேசு. அதை விட்டு போட்டு டப்புன்னு ஒரு நிமிஷம் முடிவு எடுக்கிறதல்ல. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சுமார் 80 நாட்டில் அந்த ஆள் நகைக்கடை வச்சிருக்காரு. ஜோய் அலுகாசுன்னு கடை இருக்குல்ல, ஜோய் அலுகாசு கடை, நகைக்கடை 84 நாட்டில் கடை வச்சிருக்கான் அந்த ஆள். பல 1000 கோடிகளுக்கு அதிபதி. துபாயில் வச்சு விழுந்துட்டானே, 10வது மாடியிலிருந்து தொப்புன்னு விழுந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன பிரச்சனை? காசு இல்லையா? அதெல்லாம் நிறையா இருக்குது. புகழ் இல்லையா? அதெல்லாம் நிறையா இருக்குது. வீடு வாசல் அது கண்ணு கட்டின தூரம் வரையும் இருக்குது. மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று சரியான இடத்துல சொல்லலை, அல்லது சரியான இடத்துல அதுக்கு தீர்வு தேடலை, தற்கொலைன்னு முடிவு பண்ணுறாங்க. உலகத்தில் மிக மோசமான ஒரு இது. அதுவும் இஸ்லாமிய பார்வையில் நான் உங்கள் கவனத்துக்கெல்லாம் சொல்லணும். எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா? ஒருத்தர் சூசைடு பண்ணிட்டாரு, அவர் ஜனாசாவை தொலை வைக்கலாமா கூடாதான்னு இங்கே பிரச்சனை இருக்குது. தொலை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஜனாசா தொழுக கூட தொழுகக்கூடாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய குற்றம். வட்டி, விபச்சாரம் எல்லாத்தை விட பெரிய குற்றம் சூசைடு. ஒருத்தர் சூசைடு பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஜனாசாவை தொழுக வைக்கலாமா வேணாமா? இன்னைக்கு வரைக்கும் கிதாபுகளில் தொலை வைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள் நிறைய பேர். சில பேர் தான் இல்லை என்னமோ நடந்து வச்சு தொழுக வச்சிடலாம், அந்த தொழுக வச்சிடலான்னு சொல்கிறவங்க பிரகாரம் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சூசைடை பண்ணவங்களுக்கும் தொழுக வைக்கிறோம். ஆனால் அவங்க கூட பண்ணலாங்கிறவங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா? வழக்கமாக தொழுக வைக்கிற காசியோ ஆலிமோ முக்கியமானவங்க தொழுக வைக்கக்கூடாது. அவங்க பின்னாடி நின்று வேணால் தொழுதுக்கலாம், தொழுகையை நடத்தக்கூடாது. யாராவது அவங்களுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ள பப்ளிக்ல இருந்து வேற யாரையாவது விட்டு தொழுகை நடத்த சொல்லணும்.
வழக்கமாக ஒரு ஊரில் ஒரு காசி அவர் தான் கல்யாணம் நடத்தி வைப்பார், அவர் தான் ஜனாசா தொழுக வைப்பார் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அந்த காசி சுசைடு ஜனாசாவுக்கு மட்டும் தொழுக வைக்கக்கூடாது. அவர் நகர்ந்துக்கிட்டு வேற யாராவது ஒருத்தரை விடணும், நீங்கள் போங்க அப்படின்னு விடணும் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு ஃபத்வா, அதாவது சட்ட தீர்ப்பு கிதாப் இருக்கு, அந்த துருல் முக்தார்னு சொல்லி, அதில் சூசைடு பண்ணவொன்னா முஸ்லீம் ஜனாசாவில் முஸ்லீம் அடக்க ஸ்தலத்தில் அடக்கலாமா வேணாமா அப்படின்னு எழுதுறாங்க. முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலத்தில் அடக்கிறதா வேணாமா? எந்த அளவுக்கு மோசமான பாவம்ங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வர்றேன். அன்பானவர்களே, இவ்வளவு மோசமான ஒரு குற்றத்தை, ஒரு முடிவை நீ எதுக்கு எடுக்கிறன்னு யோசிப்பாரு. எதுக்கு எடுக்கிற? எவ்வளோ ஒருத்திக்காக நீயே உன் வாழ்க்கையை முடிக்கணும், எவனோ ஒருத்தனுக்காக நீயே உன் வாழ்க்கையை முடிக்கணும். லைஃப்ல தலைமையில அவ்வளவு கடனே இருக்கட்டுமே, என்ன பண்ணிட முடியும் உன்னைய? எனவே தயவு செஞ்சு முட்டாள்தனமான முடிவுகள் எதுக்கும் போகக்கூடாது. இந்த முடிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த லவ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம். அவ்வளோதான், நான் முடிக்க போறேன், உங்களை ரொம்ப நேரம் வைக்கல. கடைசியா ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி. இன்னைக்கு நாடு முழுக்க போதையில் நிறைய பசங்க சிக்கியிருக்காங்க. உங்கள் பேரெல்லாம் முகம்மதுன்னு ஆரம்பிக்குது, உங்கள் பேரெல்லாம் அப்துல் அப்படின்னு ஆரம்பிக்குது. நீங்கள்லாம் முஸ்லீம் பெயர் உள்ளவங்க. அதாவது இந்த உலகத்தில் மதுவை அடியோட வேறு அறுத்து ஒழிச்சது இந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு முஸ்லீம் பேர் வச்சுட்டு நீ போய் டாஸ்மாகில் நிற்கிறதும், ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு நீ ஒரு பாட்டிலும் கிளாஸோட எங்கேயாவது பாலத்துக்கடியில் உட்காந்து கலக்கிட்டு இருக்கிறதும், நீ உனக்கெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையே நீ குழி தோண்டி புதைக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் காப்பாற்றணும். உங்கள் குடும்பத்துக்கு நீ ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ தெரியாது, ஆனால் குடிகாரன்ற கட்டத்தோடு உன்னுடைய இளமை நகர்ந்துச்சுன்னா அல்லாஹ் வருங்காலத்தை ரொம்ப மோசமாக வச்சுருவான். மிரட்டுறதுக்கெல்லாம் உங்களை கூப்பிடலை, ஏதாவது ஒரு 4 செய்தி உங்கள் காதில் போடணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். மன் ஷரிப ஹம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னா. ஒரே ஒரு கப்பு சாராயம், ஒரு கப்பு, அதிகமாகலாம் இல்லை, இந்த கோட்ரு ஆஃபு ஃபுல்லு அதெல்லாம் இல்லை, ஒரு கப்பு, சொர்க்கத்தின் வாசனை கூட அவனுக்கு ஹராமாகிவிட்டது சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் பூரா குடிச்சிட்டு இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லல, வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாசத்துக்கு ஒரு நாள் அல்லது பேச்சுலர்ஸ் டே, இந்த ஏதாவது செலிப்ரேஷன், பர்த்டே, இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு திருமணம், எந்த நேரத்திலையும் ஒரு சொட்டு கூட நம்ம வாயில போகக்கூடாது. கஞ்சாவில் உச்சகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமுதாயம் இருக்கார். சொல்றதுக்கு வெக்கக்கேடா இருக்கு, மைக்கு வெளியே வேற போயிட்டு இருக்கு. ஆனால் கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். முஸ்லிம்கள் அதிகமாக குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் 25 வயதுக்கு கீழே உள்ளவர்களில் பெரும்பாலும் 100க்கு 22 பேர் சொல்றாங்க, உளவுத்துறை சொல்லுது. அப்படின்னா 4ல் ஒருத்தன், 100க்கு 22 பேர்னா என்னங்க? 4ல் ஒருத்தன் கஞ்சாவுக்கு அடிமை. ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான், பாலத்தில் நிற்கிறான், மரத்தடியில் நிற்கிறான், காட்டுக்குள்ளே நிற்கிறான், என்னமோ கையில் வச்சு தேய்க்கிறான், என்னமோ இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், ஊசி போடுறான், மாத்திரை போடுறான். ஒன்றுமே கிடைக்கலன்னா ஏதோ சிறப்பு வாங்கி குடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறானுவோ. வேறு சில கிராம டயர் மாதிரி என்னத்தையோ போட்டு எரித்து அந்த புகையை அப்படியே இது பண்ணுறான், தம் பண்ணுறான். என்னென்னா கிர்ன்னு ஒரு மாதிரி இவனுக்கு போதை ஏறணுமா, காலையில் ஒரு ஊசியை போட்டு ஒரு மாத்திரை போட்டு தான் போய் காலேஜ் பாடத்தில் உட்கார்றான். வாத்தியாரெலாம் 3 வாத்தியார் தெரிவார், காலையிலேயே போட்டு போனான்னா. இல்லை எதுக்கு இப்படி? நான் சொல்கிறது சின்னதுலேருந்து பெருசு வரையும். இந்த கூலிப்பு அது இதுன்னு எதையோ தொடங்குறானுங்க. ஆரம்பம் தொடங்குறப்போ அது வேகமாகி அந்த போதை பத்தாமல் எங்கேயோ போயிடுது. நான் சொல்கிறேன், உன்னை நம்பி உங்கள் தாயார் தகப்பனர் இருக்காங்க, உன்னை நம்பி உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் இருக்காங்க. எதுக்காக இந்த போதை பழக்கம்? ஒரு நேரத்தில் வெத்தலை போடுறத கூட இந்த உம்மத்தில் திட்டினாங்களே. இல்லை, இப்போ நம்மளுடைய இங்கே இருக்கிற 60 வயசுக்காரங்களுடைய சின்ன இதை கேளுங்களேன். மாடு முட்டிருன்னு வெத்தலை போட விட மாட்டாங்க, ஒரு பாக்கு போட முடியாது, வெத்தலை போட முடியாது. இது என்ன மாதிரி? எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் இப்படின்றான், டபக்குன்னு ஒரு இழுத்து இப்படிங்கிறான். இந்த கபரு குழிக்குள்ள மண்ணு போடுற மாதிரி.
அதை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாம் விளங்குது. பூரா அப்படி போதையா. நல்லா கவனிக்கணும், ரொம்ப மோசமானது. அதுவும் போதைகளுக்கு அடிமை என்றால் நீ ஒரு சரியான முஸ்லீம் அல்ல, நல்ல பரம்பரையில் இதாக இல்லை. யாராவது இருந்தாலும் தயவு செய்து அதை விட்டு வெளியே வாங்க, வாழ்க்கையை முடிச்சிடும் அது. வெளியூரில் ஒருத்தர், நான் இதை சொல்லி முடிச்சிட்றேன், ஊரில் இருந்து புதுசாக முஸ்லீம் ஆனார். முதல் தடவையாக ரசூலுல்லாவை பார்க்க வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரும்போது ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும். அன்பளிப்பு என்ன அன்பளிப்பு கொடுக்கலான்னு அவராக இன்னும் வரையும் ரசூலுல்லாவை பார்த்ததில்லை. அப்போ அவங்க ஊரில் கிடைக்கிற மது, நல்ல ஒரு டின்னு நிறைய நல்ல ஹை குவாலிட்டி சரக்குன்னாவே பசங்களுக்கு சிரிப்பு வருது. இன்றைக்கி அப்படித்தான் பேசிட்டான். டீ சாப்பிட போகலாம் வர்றியான்னு கேட்குற மாதிரி சரக்கு அடிக்கலாம் வர்றியாங்கிறான். சாதாரணமாக பேசுகிறான். நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு, ஒரு கோட்டர் கூட தரலைங்கிறான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பழகிட்டானு. ஒரு டின்னு நிறைய மது வாங்கிட்டார் அவர். ஹை குவாலிட்டி சரக்கு வாங்கிட்டு வந்துட்டார். வந்து இறக்கிட்டார் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. அவருக்கு தெரியலை, அப்போ மது ஹராம் ஆயிடுச்சு. முன்னாடி ஹலாலாக இருந்துச்சு, அதாவது ஹலால் எல்லாம் யார் வேணாலும் குடிக்கலான் இருந்துச்சு. அல்லாஹ் தடுத்துட்டான். நிரந்தர தடை அவருக்கு தெரியல, வாங்கிட்டு வந்துட்டார். வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவன் மது குடிப்பதை நிரந்தரமாக தடை செய்து விட்டான், இது ஹராம் அப்படின்னார். அடடே, இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு வந்தோமே. கடைசியில் அவர் சொன்னார், வந்தவர், சரி விடுங்க, நான் இது நல்ல சரக்கு நான் சேல் பண்ணிடுறேன், நல்ல விலைக்கு போகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதையெல்லாம் இறைவன் குடிப்பதற்கு தடை விதித்திருக்கிறானோ அது விற்கிறதும் ஹராம் தான். விற்கிறதும் ஹராம் தானே. இப்போ நாம் உதாரணமாக பன்றி இறைச்சி சாப்பிட்றதில்ல, சேல் பண்ணலாமா? கூடாது. எதையெல்லாம் குடிப்பது கூடாதோ அதை விற்கிறதும் கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தாரு அவர், மண்டை கழுவி போய், நல்ல சரக்காச்சே, விலை கூட வாங்கியிருக்காரு. சரி, எனக்கு யூதர்களில் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட் இருக்கான், யகூதிகளில், அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் கிஃப்ட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குடிக்கவும் இல்லை சேல் பண்ணவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுவெல்லாம் நமக்கு ஹராமோ அதை அன்பளிப்பு செய்கிறதும் ஹராம். அன்பளிப்பு செய்யக்கூடாதல்ல. இப்போ உதாரணமாக மது ஹராமு, நம்ம யாராவது ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுக்கலாமா அன்பளிப்பா? கூடாது. அதையும் சொன்னாங்க. அப்போது குடிக்கிறது ஹராம், சேல் பண்ணுறதும் ஹராம், அன்பளிப்பு கொடுக்கறது. நான் என்ன தான் பண்ணட்டும் இதேன்னு கேட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஊரில் உள்ள ஒரு பெரிய குப்பை தொட்டி, சுபாத்த கௌம்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு போய் கொட்டிடு. ஊருக்கே இருக்கிற பெரிய சாக்கடை இருக்குமல்ல, அதில் ஊற்றிருந்தாங்க. அப்படியே கொம்பி ஊற்றிட்டு போயிட்டார். குடிக்கிறது ஹராம், அன்பளிப்பு ஹராம், விற்கிறது ஹராம். அது சம்பந்தப்பட்டு 10 நபர்கள் ஹதீஸில் வருது. வாங்கி கொடுக்குறவன், விற்கிறவன், அட்ரஸ் காட்டுறவன், இடையில தூதாக இருக்கிறவன், கலக்கறக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவனும் குற்றவாளி தான். எல்லாருமே இவ்வளவு மோசமான ஒன்றில் நாம் சிக்கணுமா? நீங்கள் தயவு செய்து இதையெல்லாம் யோசிக்கணும். அதனால் மோசமான இந்த அடிமைத்தனங்களில் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். உங்களை ஒரு நல்ல நாள் காலையில் நீங்கள் நல்லா தூங்குகிற நேரத்தில் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படியெல்லாம் வச்சு செய்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பயானம் முடிக்க போகிறேன். அதாவது நல்ல சிந்தனைகள் கொஞ்சம் அப்பப்போ காதில் வாங்கணும். ஏதாவது இந்த மாதிரி பயான்களுக்கு பள்ளிவாசல்களில் ஏற்பாடு செஞ்ச உலமாக்கள் கூப்பிட்டா தயவுசெய்து வாங்க. நம்ம லைஃப்பில் இது பண்ணுறதெல்லாம் அப்புறம், முதல்ல வாங்க. செய்திகள், நல்ல செய்தி ஏதாவது காதில் விழுந்துக்கிட்டே இருந்தால் நம்மளை தவறாக போக விடாமல் தடுக்கும். அது கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் என் வாழ்க்கையில் நான் இறந்து போகிற வரைக்கும் நான் இனிமேல் போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன்னு கொஞ்சம் கை தூக்குங்களேன், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, யோசிக்கிற மாதிரி தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோதான், இந்த கூட்டம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். விடுங்க. இப்போ காலையில் முயற்சி பண்ணி கூட்டினாங்கல்ல தம்பிகளா, பள்ளிவாசலில் உட்காந்து கையை தூக்கியிருக்கீங்க. கவனமாக இருக்கட்டும். இது உங்கள் வீடு இல்லை, இது அல்லாஹ்வுடைய வீடு. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு கையை தூக்கியிருக்கீங்க. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக அதிலிருந்து வெளியே வாங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக வைப்பான்.
பெரிய பாவங்கள்ல இருந்து நான் உங்களைய அதாவது இஸ்ராக் தொழுகு, லூஹா தொழுகு, தஹஜ்ஜுத் தொழுகு, தஸ்பீ ஓது, வா இங்கே ஆய் உய் அவ்வளவெல்லாம் கூப்பிடலை. குறைந்தபட்சம் இந்த பெரிய ஹராமுகளாக இருக்கிற இதிலிருந்து மட்டும் கொஞ்ச நாளைக்கு விலகுங்க. காலம் போக போக நீங்களா இபாதத்தை நோக்கி வருவீங்க. பொதுவாக ஒருவன் தவறுகளில் இருந்து வெளியே வர ஆரம்பித்தாவே நல்லதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். நீ அதில் இருக்கவே நல்லதுக்கு வரமாட்டே அப்படிங்கிறதுனால தான் இது கூப்பிட்றோம். அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். அல்லாஹ் வாழுகிற காலமெல்லாம் போதைகளுக்கு அடிமையாகாமல் நம்மை பாதுகாப்பானாக. ஹராமான பெரிய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் மஹல்லாவிற்கும் அவர்களுடைய இஸ்லாத்திற்கும் சிறந்த முறையில் ஹித்மத் என்கிற பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, ஹாதிமுல் இஸ்லாம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.